ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு பெப்பர் எக் மெக்ரோனி பண்ண போகிறோங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொதிக்கிற தண்ணியில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் ஆயில், டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 கப்பு மெக்ரோனி எடுத்திருக்கேன். இது அப்ராக்சிமேட்டாக 150 கிராம்லேருந்து 200 கிராம் இருக்கும். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் சாஃப்டாகவே வேகணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு. இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது ஹீட் ஆனோடனே கடுகு, உளுத்தம் பருப்பு, 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க 30 பல்லு பூண்டை இது கூட சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. பூண்டு ஓரளவுக்கு வதங்கின உடனே மிளகுத்தூள் 2 டீஸ்பூன் இது கூட சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. அப்போதாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவு மெக்ரோனிக்கு 2லேருந்து 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்கலாங்க, அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காதுங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். மிளகுத்தூள் மட்டும் சேர்க்கும் போது தக்காளி அளவாக தாங்க சேர்க்கணும். தக்காளி நல்லா வதங்கின உடனே இதே சட்டியில் நடுவில் 5 முட்டை எடுத்து சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு மெக்ரோனி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு முட்டை சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. முட்டை முக்கால்வாசி வெந்த உடனே மெக்ரோனியை சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போதாங்க முட்டையும் மெக்ரோனியும் நல்லா கலந்து வரும். இதுக்கு தேவையான உப்பு, லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பெப்பர் எக்கு மெக்ரோனி ரெடி. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.